அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தற்போது தமிழ்நாடு சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவின் அடிப்படையில் நீதிமன்றம் நியமித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தற்போது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீது தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் என்பவர்தான் இந்த ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் என்பவர் ஆளும் கட்சி அதாவது திமுக கட்சி நிர்வாகி என்றும் அவருக்கு எதிராக இதே போன்று பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே திமுக நிர்வாகியாக உள்ள ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை தமிழக காவல்துறை சிபிசிஐடி விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் இந்த ஒரு வழக்கை சிபிஐக்கோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுக்கோ மாற்ற வேண்டும் என்றுதான் அந்த ஒரு கோரிக்கையானது இந்த ஒரு வழக்கில் வைக்கப்பட்டது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே ஞானசேகரனுக்கு எதிராக பதியப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளுடைய அந்த விரிவான விவரங்களுடன் தமிழக அரசு ஒரு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இந்த வழக்கு குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.